ஆக்சுவலி கைஸ் இது வந்து ஒரு மினி vlog-ஆ இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் வந்து திவ்யாவுக்கு வந்து கேமராமேன் இன்னைக்கு. என்ன திவ்யா? அந்த ஃபோர்ஸு அவ்வளோதானா? சரி சரி. ஆ அப்படியா? பயமாக இருக்குமா? ம் ம் ஓகே. அடிக்கிற வெயில்ல Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து ப்ராங்க்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ராங்கே பார்த்துட்டு இருக்காம இந்த vlogலாம் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த ஷார்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கோ த்ரூ பண்ணுறோம், அதை அப்சர்வ் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு சேர்ந்து பண்ண போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் சேர்ந்து பண்ணுறத எப்பயுமே நாங்கள் எடுத்தது கிடையாது. அது அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து திவ்யா ஒரு அது பேர் என்ன, சோலோ ரீக்ரியேஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ சாங் ரீக்ரியேஷன் சாங் வந்து எல்லாருமே வந்து டைலாக்கு அதை தான் ரீக்ரியேஷன் பண்ணுவாங்க. நான் சாங் ரீக்ரியேஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுதான் இந்த vlog ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். ஓகே, வந்து திவ்யா வந்து ஆல்ரெடி வந்து ரெடி ஆயிட்டாங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே மறந்துட்டாங்க. ஏதோ இப்பதான் ஞாபகம் வந்து ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி. ஸோ வந்து முக்கவாசி என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அந்த சாங்கில் வந்து நிறைய வந்து அங்கங்கே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிளாமராக அந்த இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் திவ்யா வந்து பாடி ஷூட்லாம் போட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் செம்ம பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம். கிளம்புங்க திவ்யா. பாவம், நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இன்ட்ரோ கொடுக்கணும் வாங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். கிளம்புங்க திவ்யாம்மா. ஸோ கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன சாங் தெரியுமா? இதை வச்சு ஏதாவது ஜட்ஜ் பண்ண முடியுதா? இதை வச்சு ஜட்ஜ் பண்ணிங்கன்னாக்கா இந்த இடத்துல பின் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணணும், சொல்லிவிட்டேன். ஆக்சுவலாக திவ்யா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணிருக்கியா திவ்யா? ஆக்சுவலி மிரரில் பார்த்தே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். கரெக்டா? சாங்கு இங்கேருந்து தெரியுது. ஒரு பக்கம் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இப்படி பார்த்தாலே போதும். ஆடிடுவேன். ஓகே, உன்னோட டேலண்ட் இன்றைக்கி பார்ப்போம். எல்லாமே எல்லாம் ரெடியாக வச்சுருக்கா. அதுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கான். நான் ஃபஸ்ட்லேருந்தே இந்த vlog எடுத்துருக்கணும், இல்லை மிஸ் பண்ணிட்டேன். சாரி காய்ஸ், சாரி டு சே. இந்த சாங் தான் பார்ப்போம். இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம திவ்யாம்மா செய்வாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா வந்து லைனர் போடுறாங்க. திவ்யா லைனர் நல்லா ஹெவியாக போட்டுக்கணும். பொட்டு வைக்கிறீங்களா? சாந்தப்பட்டு சந்தனப்பட்டு எடுத்து வச்சுக்கமானே பூ முடிச்சு ஒரு மாலையை போட்டு. அதானே? என்னடி மூடிய எப்படி பாருங்க, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் எல்லாமே திவ்யா. அப்போ தான் ரவுண்டாக வரும்னு. ஓ நைஸ். ஓ அட்டா. கிளம்புங்க. திவ்யா நான் பண்ணுறேன். அரே பெண்குட்டி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாட்டிருக்கு. சாந்தப்பட்டு சந்தனப்பட்டு போடு. இது குதிச்சு ஆடுபடி எல்லாம் அறுத்து கொடுத்துட போகுது. அது வேற. லியோ நாங்கள் எங்கேயுமே போகல. எதுக்கு இப்படி பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்க? மாடிக்கு தான்ப்பா போகிறோம். ஏன் இப்படி பார்க்குற? பரிதாபமாக பார்க்குறீ? என்ன கதை? தூக்கம் வந்தால் தூங்கு.
பின்னாடி கண்ணெல்லாம் கலங்கி இருட்டிக்கிட்டு நிற்கிது. இங்கே பாருங்க, கண்ணில் தண்ணியை விட்டு பாருங்க லியோவுக்கு. கண்ணில் தண்ணியை பாருங்க லியோவுக்கு. காட்ட விட மாட்டான், அப்போ தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டான் நம்மளை. என்ன திவ்யா? திவ்யா கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சாங் ஓடிட்டு இருக்கு. இந்த சாங்கை தான் பண்ண போகிறாங்க. இது ஆக்சுவலாக என்னையும் கூப்பிட்டீங்க தானே இந்த சாங்க்கு. இந்த வில்லன் கேரக்டர் என்ன பண்ண சொன்னாங்க. என்னாலாம் வில்லனாக பண்ண முடியாது, அதுவும் உனக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உனக்கு நான் எப்பயுமே ஹீரோ. என்ன உனக்கு நான் ஹீரோவாக இருப்பேன், காமெடியனாக இருப்பேன், வில்லனாக மட்டும் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னோட ஹஸ்பண்ட். உனக்கு லவ் கொடுக்கலாம், உன்னை சிரிக்க வைக்கலாம். சரிங்க, என் மக்களை திட்டாதீங்க, கழுவி ஊற்றாதீங்க. இங்கே பாருங்க, இது மிரரில் பார்த்துக்கினே எப்படி கிளம்புற? ஒரு பக்கம் கண்களை பாருங்க, திவ்யா கண்களை அங்கே பார்த்துக்கிட்டே தான் கிளம்புறோம். அதுதான் இங்கே வந்து இப்படி பார்த்தாலே அக்செப்ட் பண்ணிடுவேன். திவ்யா, உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அமெரிக்காவில் பிறந்திருக்க வேண்டியது, தெரியாதனமாக இங்கே வந்து பிறந்துட்டேன். ஜுவல்ஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. திவ்யா அறுத்து விட்டு போயிடாது எல்லாத்தையும். நீ ஆடுற ஆட்டம் எனக்கு நல்லா தெரியும். நீ சும்மாவே குலுக்கி ஆடுவேன். இப்போ வேற இவன் வேற இந்த ஆட்டம் ஆடுறா. அதான் சரி. ஓகே தான், இதுவே அருந்துருமோன்னு எனக்கு பயமாக தான் இருக்கு நீ ஆடுற ஆட்டத்துக்கு. ஓகே, லுக்கு காட்டுங்க. அருந்ததி என்ன வரம் ஏற்றாய் நீ அம்மா, அதானே? ஓ நைஸ், ஓ குட். இங்கே பாரு, இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, எந்த செட்டு மட்டும்டி மரியாதை இல்லை, அதை அறுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு ஒன்று வாங்கி கொடுக்குற மாதிரி என்ன அறுக்கிறதுல பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீ. சரி கிளம்பிட்டியா, போகலாமா? லைட்டிங் போயிடும், வா. என்னாடி முடி இத்த தண்டியா இருக்கு? என்னமோ பண்ணிட்டீங்க, பார்த்துருக்கேன். ஓ, இங்கே பூ வச்சிருக்காளா அவ? அதனால நீயும் வைக்கிறியா? தொங்க விட போற? தொங்க விடு. இங்கிட்டு வந்து வச்சின்னா நானும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவேன். இங்கிட்டு ஒரே கிளார் அடிக்குது. அந்த லாஸ்ட்டுக்கு போய் நில்லுங்க. உங்கள் லுக்கு நான் பார்த்தே ஆகணும். என்ன வரம் ஏற்றாய் நீ அம்மா. சிங்கிளா வைக்கிறியா? ஓ, அப்போதான் ஆடுறது தெரியும்னு. ஏற்கனவே வெள்ளையா இருக்கு, இதில் கோல்டில் போட்டிருக்கியடி. காஸ்டியூம் ஆல்சோ நைஸ், நல்லா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. இங்கே உள்ள மாதிரி கிட்டத்தட்ட ஜாயின் ஆகிட்டடி. முடியை முன்னாடி எடுத்துடணும். ஹலோ, முடியை முன்னாடி எடுத்துடணும். அவள் அப்படி தான் அங்கே இருக்குது. கையில் வளையல் நிறையா போட்டிருக்கா. நேற்று போட்டிருந்தால அது மாதிரி போட்டுக்கோ. அதை தான் சொன்னேன், நேற்று அதானே போட்டிருந்தேன். இருமே படையப்பா அந்த விலாகு, அந்த ஷார்ட்ஸ் வந்து போட்டோமா? இனிமேல் இந்த விலாகை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை போடுறோமா, இல்லை ஆல்ரெடி அதை போட்டுட்டு இந்த விலாகை போஸ்ட் பண்ண போகிறோமான்னு தெரியல எனக்கே. புரியல. தரேன். ஓகேம்மா, உனக்காக நான் இது கூட பண்ணுறேம்மா. ஸோ ஃபைனலாக வந்து திவ்யா வந்து மூக்குத்திலாம் போட்டு பயங்கரமாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட் லுக்கோடு இருக்காங்க. எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆண்டேன். நானே அதை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறேங்க. பாருங்கள் அவுட்லுக் அப்படி இருக்காங்க பாருங்க. எப்படி அந்த அருந்ததி லுக்கு விடு இன்னும். தட்ஸ் இட். ஓகே, சூப்பர். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் தான், என் அளவுக்கு இல்லை. ஓகே தான். சரி போகலாமா? வாங்க. ஆடிக்கு வந்துட்டோங்க. ஸ்பீக்கரோடு வந்திருக்காங்க. ஸ்பீக்கரோடு வந்துருக்குது திவ்யா. இங்கே ஒரே பாட்டு சவுண்டு வேறு இல்லை.
என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சரி வா ப்ளே பண்ணுங்க. ரெடிங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுற? பாட்டு வர்றியா? பாடு. ஆல்ரெடி பண்ணிப்பாரு. பண்ணிப்பார். தெரியல அந்த ஃபோர்ஸு அவ்வளோதானா? சரி ஆடி பார்க்குறியா? சும்மா இப்போ ரிஹர்சல் பார்க்குறேன்னு. பிரம்மன் எடுத்துதானாகி நம்ம அந்த லைன் தான் அடுத்து. என்ன பண்ணிட்டு இருக்கல? போயிடலாமா? இப்போ இங்கே கஷ்டப்பட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கா மக்களே. இங்கே ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. என்ன சார் பண்ணுறீங்க? ரீல்ஸ் பார்க்குறியா? சாங் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க சொன்ன உடனே என்ன கேமரா மேன் ஆக்கிட்ட நீ? சாங் ப்ளே பண்ணிட்டு இருக்க இப்படி படுத்துக்கிட்டு மேதாவி. அந்த பிள்ளை அங்கே உசிரை வெறுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன வெள்ளையா அழகா இருக்கியடா அதுல. ஏ சத்தியமா அழகா இருக்க. அப்படியா? பயமா இருக்குமா? ஓகே. அடிக்கிற வெயில்ல அந்த தெய்வனை செய்யும் தீங்கிடா. கஷ்டப்பட்டு இருக்கு மூக்குத்தி எடுக்க. அருந்ததி வேற முகர கட்டைய பாரு. பார்த்தா பஞ்சமுகி அந்த சீன் பண்ணுவாருன்னு. பஞ்சமுகி அதானே அருந்ததிலேயே அந்த தேங்காய் உடைக்கிற சீன். சரி ஓகே, நான் உடைக்கிறேன் தேங்காய். அந்த பிள்ளைய உடச்சி சோழிய முடிக்க பாக்குறேன். சரி திவ்யா பண்ணிடலாமா? நாளைக்கு பண்ணிடுவோமா? தேங்காய் ஒரு எத்தனை தேங்காய்? ஒரு 50 தேங்காய். இந்த பாடி 50 தேங்காய் தாங்காதுடா. இங்க வா திவ்யா, இன்ட்ரோ முடிச்சிடலாம். ஓகே, ஃபைனலா vlog எண்டுக்கு வந்தாச்சு. சோ வந்து இது வந்து மேக்கிங், ஏன்னா அருந்ததி சாங் மேக்கிங் vlog தான் இது. ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். பாய் பாய். எதுக்கு அருண் இருக்கீங்க? அது சும்மா சும்மா என்ன மண்டையை தூக்கிக்கின்னு என்ன பண்றேன்னு சீன் போட்டு தூக்க கலக்கால தூங்கிட்டு இருந்தல்ல. பாய் சொல்ல. டாடா see you bye bye bye. தூங்கிட்டு இருந்தல்ல. பாய் சொல்லக்கூடாது, பாய் 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 பாய். அது ஒரு பொம்மை சொல்லும். நீ தூங்கிட்டு இருந்தியா? நீ என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்தாங்க. தூங்கிக்கிட்டு இருந்தேன். இவன் தூங்கிட்டு இருந்தானா? மக்களை நம்ப சொல்றான் பாருங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய் பாய். டாடா see you goodbye. சரி ஓகே, குட் பை.